இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மார்க்கு 10:52 வசனம். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட், இயேசு ஒரு குருடனுக்கு பார்வையை கொடுக்குற ஒரு அனுபவம். அதில் பார்வை அடைந்த பிறகு அந்த குருடன் செய்த ஒரு காரியம், அதில் அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அப்போ அவன் வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் இருந்த இடத்துல இருந்து இயேசுவுக்கு சேர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுக்கு பின்னாடி போகிற அனுபவம், இயேசுவை அறிந்து விடுதலை பெற்ற பிற்பாடு அவன் இயேசுவோடு போகிற ஒரு அனுபவம். அப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பார்வை அடைந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் என்னென்னா, இயேசுவுக்கு பின்னாடி போகிறான். அப்போ இந்த பார்வை அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா விசுவாசம். விசுவாசம் அவனை ரட்சிப்பு கொள்ளாடி நடத்தினது. அந்த ரட்சிப்பு அவனுக்கு பார்வையை கொடுத்தது. அந்த பார்வை என்ன பண்ணுச்சுன்னா, இயேசுக்கு பின்னாடி செல்லும்படியாக அவனை ஊக்குவித்தது. அவனை இயேசுக்கு பின்னாடி போகும்படியாக ஒரு வாஞ்சையை கொடுத்தது. அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, பார்வை அடைவது. அப்போ அந்த பார்வை அடைகிறதுக்கு முதல்ல விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் அது என்ன பண்ணுன்னா, நம்மளை ரட்சிப்புக்கு உள்ளாடி நடத்தும். அது விசுவாசம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டி எல்லாம் செய்திருக்கிறார், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையிலையும் அவர் என்னோடு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்னை எங்கோ நடத்தும்னா ரட்சிப்பை கொடுக்கும். ரட்சிப்பை கொடுக்கும்னா தேவன் எனக்கு பழைய வாழ்க்கையிலேருந்து என்னை புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இதுதான் ரட்சிப்பு. பழைய வாழ்க்கை என்னென்னா, பாவத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவன் பாவத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு நாளும் பார்வை அடைய முடியாது. என்ன பார்வை அடைய முடியாதுன்னா, இயேசுக்கு பின்னாடி போகிறதுக்கான ஒரு பார்வை அவனுக்கு வாழ்க்கையில் இருக்காது. இயேசுக்கு பிடித்தமான காரியம் என்ன, இயேசுவோடு இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்படி ஒரு பார்வை வரணும்னா அவன் ரட்சிப்புக்கு உள்ளாடி வரணும். அல்லாமல் அநேக பார்வைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. உலக பிரகாரமான ஒரு பார்வை என்னென்னா, அது சிம்பிளாக சொல்ல போனால் ஜட்ஜ் பண்ணுற ஒரு பார்வை, இல்லைன்னா இச்சையான ஒரு பார்வை, இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் உலகத்துக்குரிய ஒரு பார்வை. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், உலகத்தார் நம்மளை பற்றி என்ன சிந்திக்கிறாங்க, உலகத்தாருக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும்படியாக, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனைன்னு சொல்கிற நேரம் தான் இயேசுக்கு பின்னாடி செல்கிற ஒரு அனுபவம். அப்பேற்பட்ட ஒரு பார்வை நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கா? இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி ஒரு பார்வையை கொடுத்துருக்கிறாரா? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி செல்கிற பார்வைன்னு சொல்கிற நேரம் வசனத்தின் படியாக செல்கிற ஒரு பார்வை. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பார்வை நம்ம அடைஞ்சிருக்கிறோமா? அந்த குருடனுக்கு பார்வை கிடச்சோன்னா உலகத்துக்கு நேராக ஓடலை. அந்த பார்வை தேவன் கொடுத்தப்போ அவனுடைய வாழ்க்கை எதுக்கு பின்னாடி ஓடிச்சு? இயேசு கிறிஸ்து செல்கிற வழியில் போனான். அவன் வழியில் இயேசு கிறிஸ்துக்கு பேக்கில் போனான். அவனுக்கு ஒரு வழி அவனுக்கு இருந்துச்சு, இந்த உலகத்துக்குரிய ஒரு வழி. அந்த வழியிலையும் பார்வை கிடச்சோன்னே இயேசு கிறிஸ்துக்கு பேக்கில் போகிற ஒரு அனுபவம். அப்படி ஒரு பார்வை உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ரட்சிப்பு கண்டிப்பாக முக்கியம். ரட்சிப்புன்னு சொல்கிறது பழைய ஒரு பார்வையிலேருந்து நமக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம், பழைய வாழ்க்கையிலேருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. அது மனுஷனால் கொடுக்க முடியாது. நம்முடைய இருதயத்தால் தான் அது செய்ய முடியும். இருதயம் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். விசுவாசத்தினால் என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் இந்த நிலைமையில் இருக்க வேண்டியவன் அல்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாரும் இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்போம். நான் பேசிக்கிறேன், நானும் ஒரு நாளில் இந்த பார்வை அடையாமல் தான் இருந்தேன். அறிந்த மாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற முடியுமான்னு பார்த்தா மாற முடியாட்டாலும் பார்வை முதல்ல மாறினாலே நம்மளோட சரீரம் வெளிச்சமாக தொடங்கிடும் இல்லையா? கண்ணு தெளிஞ்சாலே நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ராக் நமக்கு தெரியும். இல்லை, கண்ணை நமக்கு மறைஞ்சிருக்கிற அனுபவத்தில் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பாக. ஆனால் உலக பார்வையில் நம்ம இருந்தால் இயேசு கிறிஸ்து வழி அறிந்து கொள்ள முடியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொள்ள முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அறியணும்னா வசனத்தை படிக்கணும். முதல்ல அவருக்கு மேலே ஒரு விசுவாசம் வைக்கணும்.
அவர் நமக்கு வேண்டி மதித்தார் இல்லையா. நான் என்ன சொல்வேன்னா, இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் சரி, நம்ம சண்டே ஒர்ஷிப் போகிறோம், அதர் மீட்டிங் போகிறோம், எல்லாமே போகிறோம். ஆனால் நம்முடைய பார்வை இதை நோக்கி இருக்கிறது. நம்ம பார்வை நம்ம பார்வை அடைந்திருக்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அடைந்த பார்வை உலகத்தை நோக்கி இருக்குன்னா, நான் இன்னும் இயேசுவோட பந்தத்துக்குள்ளே வரல, ரட்சிப்படையவில்லை என்ற அர்த்தம். ரட்சிப்படைந்தவங்களுக்கு பார்வை இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கணும். அப்படி ஒரு பார்வை நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்துக்கு வரட்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.